எப்போதுமே ஒருத்தங்க வந்து தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுக்கு இந்த தொழில் எத்தனை காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு வந்து உதாரணமாக என்னுடைய லக்னம் வந்து மீன லக்னமாக இருக்குது. நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறேன். அவங்க பண்ணலாமான்னா அவங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாது. இந்த மீன லக்னம் போகும்போது, மிதுன லக்னம் போகும்போது, இந்த கன்னியா லக்னம் போகும்போது, தனுசு லக்னம் போகும்போது இவங்க பிஸ்னஸ் பண்ணலாமான்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு வந்து முதலீடுகள் இல்லாமல் வேலை செய்வது, தொழில் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. முதலீடுகள் இல்லாமல் எப்படி தொழில் செய்யலாம்? இவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இந்த மீன லக்னத்திற்கு நல்லாயிருக்கும். இவங்க அதை செய்யலாமான்னா செய்யலாம். அது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை இவங்களுக்கு கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கேட்குறேன், அந்த பொருளை வேறு ஒரு நபர்கிட்டேருந்து வாங்கி உங்களுடைய லாபத்தையும் சேர்த்து எனக்கு அனுப்புகிறீங்க. அது எனக்கு லாபமாக இருக்குமானா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் லாபமாக இருக்கும். இந்த மிதுன லக்னம் போகும்போது பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வருஷங்கள் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய முதலீடு அப்படிங்கிறத போடுவாங்க. இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு ஓடும். ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்திலாக கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா ஓடும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு அது சரியாக இருக்குமானா சரியாக இருக்காது. இவங்க செய்கிறதே கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த கிரகத்திற்கு இருக்குது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த மாதிரி, என்ன கடனாளி ஆக்கணும், எனக்கு பிரச்சனைகளை உருவாக்கணும், எனக்கு கோர்ட்டு கேஸு அந்த இடத்துல கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அதை அவங்க செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். இவங்க இந்த மிதுன லக்னம் போகும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது பண்ணலாம். இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த மேஷ லக்னம் ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணலாங்க அப்படின்னா, இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அவங்க தாத்தா பாட்டி என்ன தொழில் பண்ணாங்களோ அதை பண்ணலாம். அது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து இவங்க புதுசாக எதையும் கொண்டு வர போகிறது கிடையாது. அவங்க பண்ணினதை அப்படியே மாடிஃபை பண்ணி அதோட வளர்ச்சியை மட்டும்தான் இவங்க மேலப்படுத்துகிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு நுணுக்கங்களும் எந்த ஒரு செயல்பாடுகளும் அது அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களே எல்லாமே வழிவகுத்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்துகிட்டே இருக்கும். இவங்க அதில் எந்த ஒரு சிந்தனைகளையும் எந்த ஒரு செயல்களையும் அதில் செய்ய போகிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். சிலர் வந்து இதை வந்து வேறு விதமாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக ஒருத்தங்களுக்கு வரும்போது, இந்த பூராடம் நட்சத்திரம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோட்டல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. சூப்பராக இருக்கும், ஆரம்பிக்கலாம். இதை வந்து எப்படின்னா ஒரே இடத்துல ஆரம்பிக்கக்கூடாது. என்னுடைய வீட்லேயோ இல்லைனா ஒரு சிறு இடத்துலையோ பண்ணி நான் கொண்டு செல்லக்கூடிய நிலைமை. நான் வந்து இப்போ நம்ம ஸ்விக்கி சொமேட்டோ என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி ட்ராவல் பண்ணி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா அவங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அவங்களுக்கு லாபமாக இருக்குமானா லாபமாக இருக்கும். அது அவங்களுக்கு நன்றாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். தன்னை வருத்தி கொண்டு அவங்க செய்கிறாங்க, அது அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இதே இது ஒருத்தங்களுக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணலான்னா, பில்டிங் சம்மந்தப்பட்டது, அதோடைய பொருட்கள் விற்பனை இல்லைனா அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை எடுத்து கொடுக்கறது, அது இவங்களுக்கு லாபமாக இருக்குமானா கண்டிப்பாக லாபமாக இருக்கும். அது இவங்க செய்யலாமானா செய்யலாம். லேண்ட் புரோக்கர், அடுத்தவங்களுக்கு வந்து இணைத்து கொடுப்பது. நான் ஒரு இதை வந்து கம்யூனிகேட் மாத்திரம் பண்ணி கொடுக்குறேன், அதனால் எனக்கு லாபம் கிடைக்குமானா லாபம் கிடைக்கும். அந்த நிலத்தை இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வாங்கக்கூடாது. ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மூலமான தொழில் இவருக்கு லாபம் தருமானா நன்றாகவே லாபம் தரும். இந்த சிம்ம லக்னம் போகும்போது ஒருத்தங்க வந்து தொழில் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்க போகிறாங்க, என்ன தொழில் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த நேரத்தில் உதயமாகிறது ஒன்று உணவு சம்மந்தப்பட்டது, இல்லைனா ஜூஸு, இல்லைனா காஃபி ஷாப். இது இவங்களுக்கு பக்காவாக இருக்கும். இல்லைனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனங்களை ஆரம்பித்து அதில் செயல்படக்கூடிய ஒரு தன்மை. சிலர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் கூட அவங்களுக்கு அது இருக்கும். அதை இவங்க பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம். இவங்களுக்கு நல்லா கை கொடுக்குமானா நல்லா கை கொடுக்கும். ஆனால் இவங்க அந்த ஜூஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை காஃபி ஷாப் ஏதாட்டி வைக்கிறாங்கன்னா பகல் நேரங்களில் விட இரவு நேரங்களில் அவங்க செய்கிறது அவங்களுக்கு லாபமாக இருக்கும். சில கடைகளில் பார்த்துருப்பீங்க, ராத்திரி ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய கடை இருக்கும். அவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு கூட்டம் இருக்கும்.
அதை எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இடத்தோட தன்மை, அந்த ஜாதகத்தோட எது அப்படிம்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. சில நாட்கள் மட்டுமே அந்த இரவு நேரங்களில் செய்யக்கூடிய வேலைகள் அவருக்கு பலன் அளிக்கக்கூடியதாக, பயன் அளிக்கக்கூடியதாக, உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன முதல் போட்டாங்களோ அதை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு லாபமாக கண்டிப்பாக அமையும். இப்போ ஓரொரு லக்னத்திற்கும் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்பு. ஒருத்தங்க வந்து என்ன லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடக லக்னம். கடக லக்னத்து போகும்போது அவங்களுடைய மனைவியோட பேரில் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்வியாக இருந்தது. கேட்டது என்னுடைய இன்னொரு, அதாவது பாரம்பரியம் படித்த ஒரு நண்பர். அவருடைய மனைவிக்கு என்ன தொழில் செய்தால் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நான் சொன்னேன், அவருடைய மனைவி அப்படிங்கிற கிரகம் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிச்சிங் ஏதாட்டி பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ அதையே பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னேன். இல்லை ஸ்டிச்சிங் பண்ணலன்னாங்க. தையல் சம்மந்தப்பட்டது, நூல் சம்மந்தப்பட்டது, புடவை ஏதாட்டி எடுத்து சேல் பண்ணாங்களான்னு பாருங்கள், அந்த சேலை மறுபடியும் பண்ண சொல்லுங்கள். இப்போ சிறு குழுக்களாக பிரிந்து ஒரு துணியை எடுத்துகிட்டு அதை பிரித்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதில் அந்த பெண்ணிற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் அவங்க திறமைசாலி, அதில் அவங்க லாபமும் பார்த்துருப்பாங்க. ப்ளஸ் தையல் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும். சரி அவங்கள பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னார், ஆமாம் மேடம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணலாமா அப்படின்னு தான் அந்த ஜாதகர் கேட்டக்கூடியது. அப்போ நம்ம என்னுடன் கேட்டது வேற ஒரு ஜோதிடர். அவர் வந்து அசந்து போனார். மேடம் ஒரு ஜாதகம் தானே கொடுத்தோம், அவருடைய மனைவியோட தொழிலை சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இதை செய்தால்தான் அவருக்கு லாபம், இதை ஏன் செய்யாமல் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி. அது அவங்க காலத்தினால சூழ்நிலை காரணமாக அதை விட்டுட்டாங்கன்னாங்க. தொடர்ந்து அதை செய்யுங்க, அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சொன்னோம். அக்ஷய லக்ன பத்ததியில் மனைவியோட தொழில் முதற்கொண்டு சொல்ல முடியுமானா அந்த ஜாதக கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த செயல்களை நமக்கு சொல்ல வைக்கும். கிரகங்கள் நல்லா இல்லாத பட்சத்தில் நமக்கு எதுவுமே அங்கே குறி காட்டாது. சிலர் வந்து ஜாதகங்களை கொடுத்துட்டு கேட்பாங்க என்ன செய்யலாம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நிறைய நண்பர்களுக்கு அந்த தன்மை அப்படிங்கிறது இருக்குது. கிரகங்களை நம்ம வந்து விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. முதல்ல கேள்விகளை நீங்கள் முன்வைங்க. அது உங்களுக்கு 1000 பதிலை நீங்கள் கடந்த காலத்தில் செய்ததையும் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போவதையும் கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம நிறைய நண்பர்கள் இதை கேட்காமையே விட்டுடுறாங்க. அந்த ஆர்வக்கோளாறுன்னு சொல்லலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு பாதி கேள்விகளை மறந்துடுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், ஒரு நாள் உங்களுக்கு டைம் தரோம், எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறமாட்டி எல்லா கேள்விகளையும் கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, அதுலேருந்து 100 பதில்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். கிரகங்கள் கொடுக்கும், நாங்கள் கொடுக்க மாட்டோம். கிரகங்கள் காட்டுற வழியில் தான் செயல்படுறோம். அங்கே சொல்கிறது எல்லாமே அதுதான். ஸோ கேள்விகளை முன்வையுங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா அவங்க கேட்க வந்த கேள்விகளையே விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு அடுத்தது எதெல்லாமோ பேசுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டை போனீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் என்னவோ 100 கேள்வியாக இருந்தாலும் சரி எழுதி வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க பதில் கொடுப்பாங்க. கேட்க வந்த கேள்விகளை விட உங்களுக்கு அதிகமான தகவல்கள் அவங்கள்ட்டேருந்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததியில் எந்தெந்த லக்னக்காரங்க எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எந்த துறையில் அவங்க செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். சில ஜாதகங்கள் எடுத்த உடனே நமக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து சுவாமி கும்பிடுற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு இந்த சுவாமி கும்பிடுவதற்குனான அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வந்து எதையுமே நம்ப முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அவங்க பிறப்புலேருந்தே அப்படி தானா, பிறப்புலேருந்தே அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வளர வளர அவங்களுடைய அக்ஷய லக்னம் வளர வளர ஒரு 17 வயசு வரைக்கும் கிரகங்கள்னா, அதாவது தெய்வம் அப்படின்னு பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் பாருங்கள், சுவாமியே கதின்னு கிடைக்கக்கூடிய தன்மைகள் தான் அவங்களுக்கு அதிகம். சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறது, பாத யாத்திரையாக போகிறது, காவடி எடுக்கிறது, வேலு குத்துறது, அந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த 25லேருந்து ஒரு 40க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தோட அழுத்தத்தின் காரணமாக நல்ல கிரகங்கள் அவங்க வாழ்க்கையில் பயணம் செய்யாத போது, அதாவது அவங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு சில கிரகங்கள் சம்மந்தப்படும் போது என்ன பண்ணணும்னா, தெய்வமே இல்லை, எல்லாமே ஒரு வித்தை, இவங்க வந்து சொல்கிறது எல்லாமே பொய்,
இவங்க வந்து கும்பிடுறது எல்லாமே தவறுங்கிற ஒரு எண்ணத்தை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் 13 வயசு வரைக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டு போய்கொண்டிருந்த ஒரு ஜாதகர். 17 வயசு அது வரைக்கும் போயின்னு இருந்தாருன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அவனை போல் மாலை போட்டு போக முடியாத ஆள் கிடையாது, விரதம் அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை. அந்த 41 நாளும் நான்வெஜ் அப்படிங்கிறது சாப்பிட மாட்டான். இரு வேளையும் குளிச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா காலை மாலை போட்டாங்கன்னா 2 நேரமும் குளிக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. மாலை நேரத்துக்கு மேலே உணவு கூட அருந்த மாட்டான். அந்த பால் பழம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை 17 வயது வரைக்கும் இருந்தது. அவருடைய வயது மாற்றத்தின் காரணத்திற்கு பிறகு அவருடைய லக்னமும் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இப்போ சுவாமியே கிடையாதுங்கிற தன்மை தான் அவருக்கு. மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்த நபர். ஏன்னா அவருடைய லக்னமும் இயக்கக்கூடிய கிரகமும் தற்போது நல்ல நிலையில் இல்லை. தொடர்ந்து அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்குது. சுவாமியே இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு முருகன் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்துட்டாங்கன்னா நான் வந்து ராகவேந்திரரை கும்பிட்றேன், சாய்பாபாவை கும்பிட்றேன் அப்படிம்பாங்க. இதுவும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து இந்த மிதுன லக்னம் போகும்போது இந்த ராகவேந்திரர் வழிபாடு, சித்தர் வழிபாடு, சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது, இந்த மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது இவங்களுக்குள்ள அதிகரிக்குமானா கண்டிப்பாக அதிகரிக்கும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, யோகா கிளாஸ் போய் சேருவாங்க. மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது அந்த 10 வருஷத்தில் இந்த வாழ்க்கையில் மாற்றம் அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கடவுள் தான் எல்லாமே, நான் அதோட வழியில் தான் நடக்கிறேன், அவர் எனக்கு அருள் புரியணும் சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த லக்ன மாற்றத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் நிகழுமானா கண்டிப்பாக நிகழும். இதே இது ஒருத்தங்க வந்து சிம்ம லக்னமாக இருக்குது அவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து முருகனை கும்பிடுறது அப்படி ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதே இது அந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக முடிந்து கன்னியா லக்னமாக மாறும்போது ஒரு அம்மன் தெய்வத்தை வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க. கையில் ஒரு சின்ன ஒரு அம்மனோட ஒரு விபூதி பாக்கெட்டு இல்லைன்னா குங்குமம் சம்மந்தப்பட்டது, அம்மனோட எதாட்டி ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அவங்க கையில் வச்சுட்டே இருப்பாங்க. எப்போ பாருங்க அவங்க பாக்கெட்டில் ஒரு குங்கும பாக்கெட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எங்கே போனாலுமே. அந்த மாதிரி அவங்க அதற்கு முன்னாடி முருகாசரணம் அப்படிங்கிறதையும் விபூதியும் வைத்து கொண்டிருந்த ஒரு நபர். அதே இது கன்னியா லக்னம் மாறுங்கும்போது அவங்களுக்கு சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது அங்கே தெய்வம் வேறுபாடாக கண்டிப்பாக காட்டும். அப்போது அவங்களுடைய லக்னம் அனுசரித்து ஒரு ஜாதகர் அவங்களுடைய லக்னம் அனுசரித்து இந்த காலகட்டங்களில் தெய்வத்தை வழிபடுவதும் வழிபடாததும் அவர்கள் கையில் தான் இருக்குது. அது அவங்களுடைய ஜாதக அமைப்பின் படி தான் கையில் இருக்கிறதுங்கிறத விட அந்த கிரகங்கள் அவங்கள வழி நடத்தி செல்லுது. கும்ப லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆஞ்சநேயர் வழிபாடு எனக்கு நல்லா இருக்கும்பாங்க, அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு எனக்கு நல்லா இருக்கும்பாங்க. சிலர் ராகவேந்திரர் வழிபாடு பிருந்தாவனம் போயிட்டு வரேன்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய நான் வந்து ராகவேந்திரருக்கு அடிக்டாக இருக்கேன், சாய்பாபா விரதம் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடைக்குது. அதில் போட்டு பதிவு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். உங்களுடைய லக்னம் கண்டிப்பாக கும்ப லக்னமாக ஏஎல்பி அப்படிங்கிறதே போட்டிருக்கோம், கும்ப லக்னமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வணங்கி வருவீங்க. அவங்களுடைய மந்திரம் அப்படிங்கிறது அதிகமாக உச்சாடனம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். இதையெல்லாம் கடைபிடிப்பீங்களான்னா கண்டிப்பாக கடைபிடிப்பீங்க. இந்த புத்தகம் படிக்கிறது, புத்தகத்தை அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இந்த தன்மைகளெல்லாம் உங்களுக்கு இந்த கும்பலக்னம் போகும்போது கண்டிப்பாக வரும். நான் பார்த்துருக்கேன், சாய்பாபா புத்தகம் வந்து கதை படிச்சுட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி ராகவேந்திரர் புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வந்து நான் கேட்குறது, அந்த மாதிரி தன்மைகள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. அக்ஷய லக்ன பத்ததியில் யார் சுவாமியை எந்த காலகட்டத்தில் கும்பிடுவாங்க, யார் சுவாமியை வந்து நிந்திப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு பார்த்த ஜாதகம் கும்பலக்னம் அக்ஷய லக்னம், அவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நல்லாவே இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ராகுவும் சம்மந்தப்படுது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது, எதையாட்டி ஒரு சாமியை மாற்றி கும்பிட்டுருக்கீங்க, அம்மா சொல்கிற பேச்சு அம்மா சொல்கிற சாமியை தான் நீங்கள் கும்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், நான் அப்படி தான் கும்பிட்டுருக்கேன் அப்படின்னாங்க.
அப்போ இந்த 2020 தான் உங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அந்த காலகட்டத்திலேருந்தே தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆள் யாருன்னு தெரியாமல் தான் நீங்கள் சுற்றின்னு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க, அப்படி தான் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய இஷ்ட தெய்வமானாலும் சரி, இல்லைனா நான் இப்போ என்ன தெய்வத்தை கும்பிட்றதாக இருந்தாலும் சரி, தெய்வம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க, தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. இந்த சதய நட்சத்திரம் போகிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், தெய்வமே இல்லைம்பாங்க. எங்கே இருக்குது கடவுள்பாங்க. அக்ஷய லக்னம் சதய நட்சத்திரமாக போகக்கூடிய நண்பர்களுக்கு தெய்வமே கிடையாதும்பாங்க. அதே மாதிரி திருவாதிரை போகக்கூடிய நண்பர்களுக்கும் இதே தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த லக்னம் எந்த லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம், அவங்களுக்கும் இந்த தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிலையற்ற மனம்னு சொல்லுவோம், அதுதான் இருக்கும். புதியதாக யாராட்டி ஒரு கடவுள் வந்தாங்க, அவங்க மூலமாக திடீர் ஒரு மாயை நடக்கும். இவங்க சுவாமியை நம்புறதை விட இந்த யோகிகள் சன்னியாசிகள் திடீர் தரக்கூடிய ஒரு மர்மம், மாயை, வித்தை, இந்த எலுமிச்சம்பழம், கயிறு கட்டுறது, அதெல்லாம் இவங்க நல்லா விரும்புவாங்க. அது சார்ந்த நிகழ்வுகள் அதற்கு பின்னால் போகிறது, அதனால் தோல்வி அடைந்து பின் வருவது அப்படிங்கிறது தான் இவங்க வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு நம்மளுடைய ஜாதகங்கள் அழகாக குறிகாட்டும் எந்த சுவாமியை கும்பிட்றது, எந்த சுவாமியை கும்பிட்டா நமக்கு உகந்த காலமாக இருக்கும், யாரை கும்பிட்டா என்னுடைய வாழ்க்கை பயணம் நல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதை பார்த்து வழிநடத்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி.